அனைவருக்கும் வணக்கம். இன்று மே 2ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்துடலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம். சொல்கிறது எல்லாமே தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. சில தகவல் இருக்க வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். செபி ஸ்டாட்டிஸ்ட்டாக அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் செபி ஸ்டாட்டிஸ் இல்லை, நானும் உங்களுமே ஒரு இன்வெஸ்டர் தான். எனக்கு தெரிஞ்ச தகவலை இந்த வீடியோ மூலமாக ஒரு நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ ப்ளேபேக் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ ஃபாஸ்ட்டாக பார்த்தாலும் உங்கள் டைம் சேவ் ஆகும். மினிமம் 1.5 இல்லை 2 வச்சு பாருங்கள். ஸோ டைம் ரொம்ப நல்லா சேவ் ஆகும். நீங்கள் வீடியோவில் பார்க்குறது ரிசல்ட்டு, டிவிடெண்டு, போனஸு. ஒரு கம்பெனி டிமேஜர் பண்ணியிருக்காங்க, அதற்கான ரெக்கார்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் போர்டு மீட்டிங், ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனிஸ். இந்த வருஷம் அப்படி தான் பார்க்க போகிறோம். மார்க்கெட் கண்டிஷன் இன்றைக்கி FIS பை பண்ணியிருக்காங்க 2769 கோடிக்கு ஓவராலாக பை பண்ணியிருக்காங்க. DIS பார்த்திங்கன்னா 3690 கோடிக்கு ஓவராலாக பை பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து கிட்டத்தட்ட 6000 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்கு லேட்டன்ட் வீவ் அனலிட்டிக்ஸ் லிமிடெட். 408 ரூபா கன் பேஸு, 51 கோடி ப்ராஃபிட்டு. இயர்ல சேல்ஸ் 35%, நெட் ப்ராஃபிட் 13% உயர்ந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டை தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது IOB, அதாவது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். 37 ரூபா கன் பேஸு, 1051 கோடி ப்ராஃபிட்டு. இயர்ல சேல்ஸு 15% உயர்ந்திருக்கு, நெட் ப்ராஃபிட் 30% உயர்ந்திருக்கு. அதேமாதிரி கிராஸ் NPA 2.55 இருந்தது போன குவார்ட்டரில், இப்போ 2.14 குறைச்சிருக்காங்க. நெட் NPA 0.42 இருந்தது, 0.37 குறைச்சிருக்காங்க. நெட் NPA கிராஸ் NPA குறைச்சிருக்காங்க. ரிசல்ட்டும் நல்ல ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க IOB பேங்க். தரம்பூர் பயோ ஆர்கானிக்ஸ் லிமிடெட் 71 ரூபா கன் பேஸு, கிட்டத்தட்ட 45 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்ல சேல்ஸில் மாற்றங்கள் இல்லை, சேம் அதே ப்ராஃபிட் தான், சேல்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 14% உயர்ந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு சூப்பரான ஒரு நல்ல ரிசல்ட்டு. அதோட டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ₹1.25 டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் பேஸ்கெட் டிவிடெண்ட் வந்து 1.25% கிட்ட வருது. செக்டர் வந்து சுகர் இருக்காங்க. ரெக்கார்ட் டேட் பார்த்திங்கன்னா 4 ஜூலை 2025 இந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட்டு. எமி ஆர்கானிக்ஸ் லிமிடெட் 1162 ரூபா கரண்ட் பேஸு, 63 கோடி ப்ராஃபிட்டு. இயர்ல சேல்ஸ் 37% உயர்ந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 144% உயர்ந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு எமி ஆர்கானிக்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்டாக ₹1.50 தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து ரொம்ப சின்ன டிவிடெண்டு. செக்டர் வந்து ஃபார்மாசூட்டிக்கல். டீப் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 422 ரூபா கரண்ட் பேஸு, 207 கோடி லாஸ் பண்ணி வச்சுருக்காங்க கம்பெனி இந்த குவார்ட்டரில். சேல்ஸ் பார்த்திங்கன்னா 40% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 664% டவுன் ஆகிருக்கு. காரணம் என்ன, இந்த 207 கோடி லாஸ் தான். கம்பெனி ப்ராஃபிட் தான் பண்ணியிருப்பாங்க. ஒரு புதுசாக கம்பெனி அக்வயர் பண்ணியிருக்காங்க, அதில் சில லாஸ் இருந்திருக்கு, அதை சரி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த 245 கோடி வெளியே போயிருக்கு கம்பெனி அக்கௌண்ட்லேருந்து. ஸோ அதர் இன்கமில். ஸோ அதனால தான் லாஸு. அதை தவிர்த்து பார்க்கும்போது கம்பெனி ப்ராஃபிட் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரிசல்ட்டு நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் டவுன் தான். ₹3.05 ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 3/4%. செக்டர் வந்து ஆஃப் சோர்ஸ் சப்போர்ட். தேட்வா சிந்தன் ஃபார்மா ஸ்டெம் லிமிடெட் 704 ரூபா கரண்ட் பேஸு, 1 கோடியே ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்ல சேல்ஸ் 10%, நெட் ப்ராஃபிட் 89% டவுனாக இருக்குது. ஸோ ஓவரால் ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. அதர் இன்கம் குறைஞ்சிருக்கு, அதுவும் ஒரு காரணம். ₹1 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஷேருக்கு. 704 ரூபா ஸ்டாக் ப்ரைஸு. ஸோ டிவிடெண்ட் வந்து சின்ன டிவிடெண்ட் தான். செக்டர் வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல். சிட்டி யூனியன் பேங்க் லிமிடெட் 173 ரூபா கரண்ட் பேஸு, 288 கோடி ப்ராஃபிட்டு. இயர்ல சேல்ஸ் 12%, நெட் ப்ராஃபிட் 13% உயர்ந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டு. கிராஸ் NPA 3.36 இருந்தது, இப்போ 3.09 குறைச்சிருக்காங்க. நெட் NPA 1.42 இருந்தது, இப்போ 1.25 குறைச்சிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டும் ஓகேவான ரிசல்ட்டு. டிவிடெண்டாக ₹2 தராங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 1.25%. செக்டர் வந்து ப்ரைவேட் செக்டர் பேங்க். சன்டெக் ரியாலிட்டி லிமிடெட் 392 ரூபா கரண்ட் பேஸு, 50 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 52% டவுன் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 50% டவுன் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஓவராலாக பார்த்திங்கன்னா பாதியாக குறைஞ்சிருக்கு. ஸோ ரிசல்ட்டு டவுனாக இருக்குது இது ஒப்பிட்டு பார்க்கும்போது. அதுமாரி ₹1.50 டிவிடெண்டும் தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 3/4%. செக்டர் வந்து ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராஜெக்ட். RR கேபிள் லிமிடெட் கரண்ட் பேஸ் 1025, 129 கோடி ப்ராஃபிட்டு. இயர்ல சேல்ஸ் 26%, நெட் ப்ராஃபிட் 65% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு RR கேபிள். அதுமாரி ₹3.50 டிவிடெண்டும் தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 1/4%. செக்டர் வந்து கேபிள் எலக்ட்ரிக்கல்ஸில் இருக்காங்க RR கேபிள்ஸ். நீதா ஜெலட்டின் இந்தியா லிமிடெட் 794 ரூபா கரண்ட் பேஸு, கிட்டத்தட்ட 20 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் பார்த்திங்கன்னா பெரிய மாற்றம் இல்லை, சின்னதாக டவுனு 1%. நெட் ப்ராஃபிட் 47% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு சூப்பரான ரிசல்ட்டு. நெட் ப்ராஃபிட்டில் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி டிவிடெண்டாக பார்த்திங்கன்னா ₹6, ஸ்பெஷல் டிவிடெண்டாக ₹2, டோட்டலாக பார்த்திங்கன்னா ₹8.
இந்த ஸ்பெஷல் டிவிடெண்ட் 2 ரூபா எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட கோல்டன் ஜூப்ளி, அதுக்காக இந்த 2 ரூபா டிவிடெண்டாக தராங்க ஸ்பெஷல் டிவிடெண்டாக. ஸோ 8 ரூபா டிவிடெண்டாக தராங்க, டிவிடெண்டில் 1% வருது. செக்டர் வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல். கிராவிட்டா இந்தியா லிமிடெட் 1812 ரூபா, 95 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 20%, நெட் ப்ராஃபிட் 38% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கிராவிட்டா இந்தியா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 6 ரூபா 35 பைசா டிவிடெண்டும் தராங்க, டிவிடெண்டில் வந்து 4% வருது. இதற்கான ரெக்கார்ட் வந்து 8 மே. செக்டர்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் மினரல்ஸ். ஜிஎம் பிரிவரிஸ் லிமிடெட் 660 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 7 ரூபா பைசா ஆல்ரெடி டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 1% கிட்ட வருது டிவிடெண்ட். ரெக்கார்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, 22 மே தான் ரெக்கார்டு. செக்டர் வந்து பிரிவரிஸ் அண்ட் டிஸ்டிலரிஸில் இருக்காங்க. நியூஜென் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 1005 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 108 கோடி ப்ராஃபிட். ஈரோனியில் சேல்ஸ் 15%, நெட் ப்ராஃபிட் 3% உயர்ந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஓரளவுக்கு ஃப்ளாட்டான ரிசல்ட்டு, இல்லை ஓகேவான ரிசல்ட்டு. டிவிடெண்டாக 5 ரூபா தராங்க ஒரு ஷேருக்கு, டிவிடெண்டில் வந்து 1/2%. ரெக்கார்டு வந்து 18 ஜூலை. செக்டர் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர். மேரிகோல்ட் லிமிடெட் 697 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 345 கோடி ப்ராஃபிட்டு. ஈரோனியில் சேல்ஸ் பார்த்திங்கன்னா 20% உயர்ந்திருக்கு, நெட் ப்ராஃபிட் 8% உயர்ந்திருக்கு. ஓகேவான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 7 ரூபா டிவிடெண்டும் தராங்க, டிவிடெண்டில் 1% வருது. ரெக்கார்டு வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி. செக்டர் வந்து இடிபிள் ஆயில். விமார்ட் ரீட்டைல் லிமிடெட் 3370 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 18 கோடியே 50 லட்சம் ப்ராஃபிட்டு. ஈரோனியில் சேல்ஸ் 17%, நெட் ப்ராஃபிட் 147% வந்திருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் அதர் இன்கம் தான். அதர் இன்கம்லேயே 27 கோடி வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு சூப்பரான ரிசல்ட் மாதிரி இருக்குது. மற்றபடி ரிசல்ட்டு ஒரு நார்மலான ரிசல்ட்டு, இல்லை கொஞ்சம் டவுனாக தான் இருந்திருக்கும். அதேமாதிரி போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 3:1 போனஸ் தராங்க. நம்ம ஒரு ஷேர் வச்சுருந்தா 3 ஷேர் போனஸு, டோட்டலாக ஒரு ஷேரு ப்ளஸ் 3 ஷேர் போனஸு, டோட்டலாக 4 ஷேராக மாறும். ப்ரைஸும் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு 4 வகுத்திங்கன்னா அது ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு. டிவிடெண்ட் தரதாக சொல்லியிருந்தாங்க, பட் அது வந்து கம்பெனியோட வளர்ச்சிக்காக பயன்படுத்த போகிறோம். ஸோ டிவிடெண்ட் எதுவும் அறிவிக்கல அப்படிங்கிற மாதிரி கம்பெனி சொல்லிட்டாங்க. செக்டர் வந்து டைவர்சிஃபைட் ரீட்டைலில் இருக்காங்க, விமார்ட் ரீட்டைல். அடுத்து நம்ம பார்க்குறது அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர். எல்லாமே முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கதான் சொல்கிறாங்க. சில கம்பெனி எடுப்பாங்க, சில கம்பெனி இல்லை முடியாது வளர்ச்சிக்காக பயன்படுத்துகிறோம்னு சொல்லிட்டு முடிவெடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது கம்பெனியை பொறுத்திருக்கு. ஃபஸ்ட்டாக பார்க்குறது ஐஎஃப்ஜிஎல் ரெஃபெக்டரிஸ் லிமிடெட், கரண்ட் ப்ரைஸ் 345. 7 மேல போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. 7 ரூபா போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. பாரத் பூஷன் ஃபைனான்ஸ் கமாடிட்டி புரோக்கர் லிமிடெட், கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 45 ரூபா. 8 மேல போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்டான ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 60 பைசா டிவிடெண்டாக போன வருஷம் கொடுத்துருக்காங்க. இபிஎல் லிமிடெட் 189 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 8 மேல போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் தான் 2 ரூபா பைசா போன வருஷம் 2 தடவை கொடுத்துருக்காங்க. இபிஎல் லிமிடெட். ஜோதி ரெசின் அண்ட் அடசிவ் லிமிடெட் 1220 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 8 மேல போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் 9 ரூபா டிவிடெண்ட் போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்க்குறது இந்தியா ஷெல்டர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் 861 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 9 மேல போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து ஹவுசிங் ஃபைனான்ஸ் இது வரைக்கும் எந்த ஒரு டிவிடெண்டும் தரல. ஸோ என்ன டிவிடெண்ட் தராங்கன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 3P லேண்ட் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் 43 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 10 மேல போர்டு மீட்டிங். இவங்களும் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு டிவிடெண்டும் தரல. எலக்ட்ரோ ஸ்டீல் காஸ்டிங் லிமிடெட் 94 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 10 மேல போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. போன வருஷம் 2 தடவை டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை 50 பைசாவும் ஒரு தடவை 90 பைசாவும் கொடுத்துருக்காங்க. பிரைட் பிரதர்ஸ் லிமிடெட் 281 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 10 மேல போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. போன வருஷம் 1 ரூபா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க பிரைட் பிரதர்ஸ். சிகாச்சேன் இந்தியா லிமிடெட் 88 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 12 மேல போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. போன வருஷம் 60 பைசா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. கேர் ரேட்டிங்ஸ் லிமிடெட் 1236 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 12 மேல போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. 7 ரூபா டிவிடெண்டு, 11 ரூபா டிவிடெண்டு, அப்படி 2 தடவை கொடுத்துருக்காங்க போன வருஷம். ஸோ வருஷத்துக்கு 2 டிவிடெண்ட் தருவாங்க நம்ம கேர் ரேட்டிங்ஸ். பயாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் 537 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 12 மேல போர்டு மீட்டிங். இவங்களும் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. போன வருஷம் 3 ரூபா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. அலம்பிக் லிமிடெட் 99 ரூபா கரண்ட் ப்ரைஸ், இவங்களும் 13 மேல தான் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் தான் 2 ரூபா 40 பைசா போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. விஎஸ்டி ட்ரில்லர்ஸ் டிராக்டர்ஸ் லிமிடெட் 3682 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 13 மேல போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. போன வருஷம் 20 ரூபா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. விஎஸ்டி ட்ரில்லர்ஸ். என்ஐஐடி லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 132, 13 மேல போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் தான் அறிவிக்கிறாங்க. 75 பைசா டிவிடெண்டாக போன வருஷம் கொடுத்துருக்காங்க. ஆக்ஸோன் நோபல் இந்தியா லிமிடெட் 3462 கரண்ட் ப்ரைஸ், 14 மேல போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட்டு போன வருஷம் 2 டிவிடெண்ட் 3 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. 50 ரூபா, 25 ரூபா, 70 ரூபா. ஸோ நல்ல ஒரு டிவிடெண்ட் தர மாதிரி கம்பெனி மாதிரி தான் தெரியுது. வருஷத்துக்கு 2 இல்லை 3 டிவிடெண்ட் தருவாங்க. கடைசியாக நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் 224 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 16 மேல போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. போன வருஷம் 25 பைசா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்.
கடைசின்னு சொன்னேன், அது தவிர தான் சொல்லுவேன், மற்றபடி இன்னும் இருக்குது. இமாமி லிமிடெட் 628 ரூபா காயின் ப்ரைஸு, 16 மேல போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. டிவிடெண்ட் அறிவிச்சாங்கன்னா அதற்கான ரெக்கார்ட் வந்து 21 மே. செக்டர் பார்த்தீங்கன்னா பர்சனல் கேரு. இந்த வருஷம் ஆல்ரெடி ஃபெப்ரவரியில் 4 ரூபா கொடுத்துட்டாங்க. ஸோ இது 2வது டிவிடெண்டாக இருக்கும். இவங்களும் வருஷத்துக்கு 2 டிவிடெண்ட் தராங்க. குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் லிமிடெட் 318 ரூபா காயின் ப்ரைஸு, 22 மேல போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட்டு. செக்டர் கேஸ் டிரான்ஸ்மிஷனில் இருக்காங்க. 5 ரூபா டிவிடெண்டு கடந்த 2 வருஷமாக கொடுத்துருக்காங்க. ஹாக்கின்ஸ் குக்கர்ஸ் லிமிடெட் 7,990 ரூபா காயின் ப்ரைஸு, 28 மேல போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. 120 ரூபா போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க ஹாக்கின் குக்கர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ரேமண்ட்ஸ் லிமிடெட் 1550 ரூபா காயின் ப்ரைஸு. ஆல்ரெடி டிமெர்ஜர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது நம்ம ரேமண்ட்ஸ் லிமிடெட்லேருந்து ரேமெட் ரியாலிட்டி லிமிடெடை தனியாக பிரித்து டிமெர்ஜ் பண்ணுறாங்க, ரெஜிஸ்டரும் பண்ணுவாங்க. ஒரு ரேஷோ வந்து 1:1. அதாவது நம்ம ரேமண்டில் ஒரு ஸ்டாக் வச்சுருந்தா புதுசாக டிமெர்ஜ் ஆகக்கூடிய ரேமண்ட் ரியாலிட்டி லிமிடெட்லேருந்து நம்மளுக்கு ஒரு ஷேர் வந்து அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. அதற்கான ரெக்கார்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 14 மே 2025 தான் ரெக்கார்ட் டேட்டு. ஸோ நம்ம அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ரேமண்ட் லிமிடெட் வச்சுருந்தோம்னா ரேமண்ட் ரியாலிட்டி லிமிடெடோட ஒரு ஷேர் கிடைக்கும். பட் அது வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் இருக்கணும். அதே மாதிரி ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும். 14 மேக்கு போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து குறைஞ்சிருக்கும். ஏன்னா அந்த ரேமண்ட் லிமிடெடை பிரித்து எடுக்கிறனால. ஸோ ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது எல்லா இதுலேயுமே நடக்கும். ஆஸ் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் காயின் ப்ரைஸ் 256, 2 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது லீடிங் இவி சொல்யூஷன் கம்பெனி பேஸ்ட் இன் யூஎஸ்ஏ சேர்ந்த ஒரு கம்பெனி கொடுத்துருக்காங்க. ஜோதி லிமிடெட் 80 ரூபா காயின் ப்ரைஸு, 6 கோடி 35 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது JWIL இன்ஃப்ரா லிமிடெட். ரயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் 316 ரூபா காயின் ப்ரைஸு, 22 கோடியே 75 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது நார்த் சென்ட்ரல் ரயில்வே. இர்கான் இன்டர்நேஷனல் லிமிடெட் 153 ரூபா காயின் ப்ரைஸு, 458 கோடியே 14 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது நார்த் ஈஸ்டர்ன் எலக்ட்ரிக் பவர் கார்பரேஷன் லிமிடெட். மரைன் எலக்ட்ரிக்கல் இந்தியா லிமிடெட் காயின் ப்ரைஸ் 191, 30 கோடியே 50 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது மதிகோ டாக் ஷிப் பில்டர்ஸ். ஸோ இதோட நியூஸ் முடிஞ்சது. மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.